மக்களே, இன்னைக்கு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடா சூப்பர் டெலிக்ஸ் வீடா அவங்க ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதை பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம ட்விட்டர் மூலியமா சில இடங்களில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி ரிவீல் பண்ண போறோம். அடுத்ததா யாரு தெரியுமா லாஸ்ட் இடத்துல இருக்கா அன்அபிஷியல்ல அபிஷியல்ல அப்படின்ற தகவலுமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் பார்த்துருவோம். அடுத்ததாக எஃப்ஜே வந்து திவாகரை பத்தி ஒரு சில அனலைசிஸ் பண்ணியிருக்காரு. விக்ரம் போயிட்டு பார்வதி கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்திருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் நேத்து அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் ரூமுக்குள்ள போற டாஸ்க் வந்து ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் விட்டார் ஜெயிச்சு அவங்களுக்கான பொருட்கள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. பிக் பாஸே காண்டாயி காரி துப்புன மூமெண்ட்டு கோவப்பட்டார். ஏன்னா இந்த கேமை இவங்க பண்ணிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் 1000 ரூபாய்க்கு அவங்க பொருள் எடுத்துருக்கணும். அதை எடுக்காம போனது இவங்க தப்பு இல்ல. சூப்பர் டீலக்ஸோட லக்ஸுரி ஐட்டமா அதை எடுத்துருக்கணும். அதை எடுக்காம அங்க போயிட்டு டீல் பேசி இதெல்லாம் போனோன்னா பிக் பாஸே காண்டாயிட்டாரு. இது கேம் என்ன பேசி வச்சு விளையாடுறதுக்கு என்ன லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்கா, டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு குட் நைட்னு போயிட்டாரு. பிக் பாஸே கடுப்பேத்தி காண்டாக்கி ஒரு கேமை விளையாடுறது தான் இந்த டீமோட. இந்த கண்டஸ்டன்ஸுமே ஒழுங்கா இல்லை அப்படின்றது தான். ஒரு புரிதல் இல்லாம டாஸ்கை எப்படி விளையாடணுமே விளையாடாம அவங்க தப்பு பண்ணிட்டு மற்றவங்க மேல கேள்வி கேட்கறத பார்க்க முடிஞ்சு. அதனால பிக் பாஸும் காண்டான மொமெண்ட் பார்த்தோம். நாளைக்கு என்ன அப்படின்றது இன்னைக்கு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் விசஸ் பிக் பாஸ் வீட்ல 6 பேர் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்வதி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா ஜெயிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. தெரியல. 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு டாஸ்க் பேர் சொன்னாங்க. என்ன டாஸ்க் பேருன்னு தெரியல. 6 பேர் அதுல வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த டாஸ்கோட முதல் வெற்றி பெற்று 1000 பாயிண்ட்களை பிக் பாஸ் டீம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். பாயிண்ட் மட்டும் எனக்கு கரெக்டா தெரியல மக்களே, அதை நான் இங்க சொல்லிடுறேன். 1000 பாயிண்ட் சம்பாரிச்சிருக்காங்க. அப்படி நாளைக்கு பிக் பாஸ் டீம் ஒரு ஃபேரான கேம் விளையாடணும்னா செம ட்விஸ்ட் பண்ணலாம். என்னன்னா அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க அந்த லாக்கர் ரூமுக்குள்ள போகும்போது என்ன பண்ணீங்கன்னா சூப்பர் லக்ஸுரி ஐட்டமே எடுக்கக்கூடாது. லக்ஸுரி ஐட்டம் எடுத்தா அவனுக்கு போகுது. இவங்க என்ன பண்ணணும், லக்ஸுரி ஐட்டம் எடுக்காம 1000 ரூபாய்க்கு இவங்களோட ஐட்டம் ஜென்ரல் கிராசரிஸோட ஐட்டம்ஸ் மொத்தம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. 1000 ரூபாய்க்கு இதை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இது செலக்ட் பண்ணா 2 டீமும் சாப்பிடலான்றதுக்காக ஆப்ஷனை கொடுத்துடலாம். அப்போ அவங்க என்ன செலக்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல ரெண்டாவது ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்னா இவங்க போயிட்டு மொத்த பொருளும் எடுத்துன்னு வரணும். சூப்பர் டீலக்ஸ் இவங்க எடுத்துன்னு வந்துட்டு அதை அவங்க கிட்ட கொட்டி விட்டு இப்போ இவங்க ஃபேரான ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களா, சண்டை போட்டாங்களே 500 ரூபாய்க்கு பிரிச்சிருக்கணும்னு சண்டை போட்டாங்களே, அப்போ அந்த இடத்துல சூப்பர் டீலக்ஸ் விக்டார் ஃபேரா ஜட்ஜ் பண்றாங்களா, அவ்வளவு வாய்கள்லாம் பேசி இருக்கல, அப்ப இவங்க கரெக்டா பண்ணலன்னா இவங்க மாட்டிட்டு இவங்க கிட்ட எல்லா பேச்சும் வாங்கணும்ல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு கேமையும் பிளே பண்ணலாம். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆனா பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சா அந்த பிக் பாஸ் ஐட்டத்தை மட்டும் எடுத்து வேற மாதிரி பண்ணலாம். இல்ல அவங்கள ட்ராப் வச்சு அவங்கள மாட்ட விடலாம், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எதை இது பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக ஒரு பக்கம் அன்அபிஷியல் ஓட்டிங்கை பத்தி பார்த்துருவோம். கிட்டத்தட்ட கானா வினோத் 1,19,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் 2வது நாள் தான் முடிச்சிருக்கு. அதுங்காட்டி 1 லட்சம்னா இந்த வாட்டி கானா வினோத் போயிடுவார் போல. 2 லட்சம் 2.5 லட்சத்தை தொற்றுவார் போல. பிக் பாஸ் சீசன் 9ல இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ஸுமே 2 லட்சம் வாக்குகளை தொடலை. ஆனா கானா வினோத் தொட போறாருன்ற போது மக்கள் மனதில் ஒரு கவர்ந்த நபராக கானா வினோத் திகழ்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய ஆக்ஷன்ஸை மோல்டு பண்ணிட்டு போனார்னா ஈ வில் பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னி சைட் பர்சன்ஸ். அது கொஞ்சம் அவர்கிட்ட மிஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 38.3%, 1,19,730 வாக்குகள். அடுத்து 2வது இடத்துல கமருதீன் 16.31, 50,000 வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு கமருதீனோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆக தெரியும். ஏன்னா 1 எபிசோடு கமருதீனுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சிருக்குன்றதால அவருக்கு ஓட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இதுல சேஃப் ஜோன்னு நான் சொன்னேன்னா முதல் இடம் மட்டும் தாங்க சேஃப் ஜோன். அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அபிஷியலும் அவராக தான் இருப்பார், அன்அபிஷியலும் அதான் இருக்காரு. அடுத்து 3வது இடத்துல பார்வதி 15.67, 48,000 வாக்குகள். கிட்டத்தட்ட கமருதீனுக்கும் பார்வதிக்குமே 2,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வாரம் போறதை பொறுத்து தான் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வாரம் என்ன வேணாலும் நடக்கலாம் மக்களே, அப்படிதான் எனக்கு தோணுது. பார்வதி மேல போவதும் கீழே வருவதும் அவங்க கையில் இருப்பது அவங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸை பொறுத்து இருக்கு. அடுத்து 4வது இடத்துல அரோரா 15.5, 48,000 வாக்குகள். கிட்டத்தட்ட அரோராக்கும் பார்வதிக்குமே 300 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். பாத்தீங்களா இல்லையா? டிஃபரன்ஸே 300 வாக்குகள் தான். இந்த சர்க்கிள்ல தான் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்றதால ஒரு பக்கம் எப்போ வேணாலும் மேல போலாம் கீழே வரலான்றதால இருக்கு அரோரா. பட் இல்ல எப்போ போல துஷாரு அப்படின்னு போனாங்கன்னு வச்சுங்க, நீங்க வெளியே வந்துருமா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஃபைனலி கலையரசன் 14.17, 44,000 வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு கலையரசனுக்கும் அரோராக்கும் ஒரு 24,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கா. கலை ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஓகே, இல்ல இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்கன்ற மாதிரி மாத்தி கோத்து விட்டு இருந்தாருன்னா டாட்டா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அமுச்சு விட்டுருவாங்க.
அந்த கேட்டகரியில தான் இருக்காரு. ஸோ இது அன்அஃபிஷியல் எடுக்கிற நிலவரங்கள். அஃபீஷியலை பொறுத்தவரை எனக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, முதல் இடத்தில் கானா வினோத்தும், கடைசி இடத்தில் பார்வதின்ற ஒரு தகவல் வந்துச்சு. நான் அப்படி ஷாக்கெட், என்னது பார்வதியா அப்படின்ற மாதிரி தான் மக்களே தகவல் வந்து சோசியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்கு. லாஸ்ட் பிளேஸ் வில் பி த பார்வதி அப்படின்றது கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படா, அதை விட அரோரா என்ன பண்ணிட்டாங்க, கலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க 2 பேர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட ஓகே, ஆனா பார்வதி எல்லாம் பண்றன்ற பேர்ல பண்றதை எங்களால பார்க்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டு போடுறாங்களா என்னமோ அப்படின்றதான் நம்ம கேள்விப்பட்டோம். அன்அபிஷியல், இது அபிஷியல்ல கடைசி இடத்தில் பார்வதி அப்படின்றதுதான் அதிர்ச்சியான தகவல் மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்ததாக எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாரு பெட்ரூம்ல. என்னன்னா, கமருதீன் வந்து பார்வதி கூட இருக்கும்போது தான் நாசமா போயிட்டு இருந்தான். இப்ப எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அழகா நம்ம போய் சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறான், இதெல்லாம் பண்றான், அவனுடைய தனித்திறமைகள்லாம் வெளியே எடுத்துட்டு வரான், அதை நம்மளால பார்க்க முடியுது. இதே பார்வதி கூட போனா மட்டும்தான் வேஸ்ட் ஆகுறான், இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றதையும் பார்க்க முடியுதுன்றாங்க. அடுத்தது திவாகர் அண்ணன் பேசும்போது நம்ம அப்படியே சைலண்டா விட்டுறணும். அவர்கிட்ட பேசாம விட்டோம்னா அவர் கம்முன்னு அடங்கிடுவாரு, எல்லாம் ஆயிடுவாரு, அவரே சைலண்ட் ஆயிடுவாரு. பட் ஒன்னே ஒண்ணு, அவரு கேம் தெரியல பார்க்கலன்ற மாதிரி பொய் சொல்றாரு. அவர் எல்லாமே கேம் எல்லாமே பார்த்துட்டும் புரிஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. அது இன்னைக்கு உளறிட்டாரு. இந்த மாதிரி ரீல்ஸ்ல பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன்னு உளறிட்டாரு. ஸோ திவாகரம்மனை நம்பிராதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து சூப்பரா கணிச்சிருக்காப்பல. எப்படி அடக்கணும், எப்போ தூக்கணும், எப்படிலாம் பண்றாருன்றதுல கொஞ்சம் பக்காவா தான் இருக்காருன்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் வினோத் வந்து கொஞ்சம் பேசுற விஷயங்கள்லாம் சரியில்லை, அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. அடுத்ததாக விக்ரம் மற்றும் யாரு, ஐயோ பார்வதி, இவங்க 2 பேருக்கான இடையான கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரி உன்ன மாதிரி இந்த கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள ஹேண்டில் பண்றது கஷ்டம், எல்லாருமே கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி இருந்தா நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் நம்ம பார்வதி சொல்றாங்க. எனக்கு நிறைய இடத்துல கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எனக்கும் உனக்குமே நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்கு, நான் சொல்லிட்டு இப்படி போயிடுவேன். என்னன்னா, எனக்கு ஒரு சண்டைனா இப்படி சொல்லிட்டு தப்புன்ற மாதிரி போயிடுவேன், ஆனா நீ அப்படி கிடையாது அப்படின்னும் போது உடனே சொல்றாங்க, ஆமா எனக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நான் புலம்பிக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன் 2 நாளுக்கு அப்புறம் நானே டைம் வந்து பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க புலம்புறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா புலம்புறதுல மத்தவனை டீக்ரேட் பண்ணி மத்தவனை புட் டவுன் பண்ணிட்டு பேசுறீங்கல்ல, அதுதான் பெரிய தப்பா இருக்கு பார்வதி. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அதை தாண்டி வாக்குவாதம் இதெல்லாம் வந்து போக மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து செல்ஃப் சென்டர் அப்படின்ற ஒரு பேரை வந்து விக்ரம் வந்து பார்வதி கொடுத்தாங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, நான் டீம் பிளேயர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சூப்பர் டெலக்ஸ்ல மாஸ்க் டாஸ்க் அப்ப சூப்பர் டெலக்ஸ் டீமுக்காக தான் விளையாடினேன், எந்த இடத்துலையுமே நான் வந்து தனியா விளையாடணும், தனித்துவமா இருக்கணும்ன்ற மாதிரி பண்ணல. என் டீமுக்கு என்ன வேணுமோ, என் டீமுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே விக்ரம் சொல்றாரு, புரியுது, பட் நீ அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப நான் பண்றது கூட சில பேர் மக்களுக்கு பிடிக்கலாம், என்ன கூட காரி தொப்பலாம், அந்த மாதிரிதான். ஸோ ஒவ்வொருத்தரோட எதா இருந்தாலும் டிசைட் பண்ற போறது மக்கள் தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த கான்டெஸ்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.